வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சராக இருந்த காலத்தில் மத்திய வங்கி தனது பொறுப்பில் அல்லது மேற்பார்வையில் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. நாட்டில் ஏற்பட்ட பெரும் அனர்த்தத்தின் போது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புதன்கிழமை முறைப்பாடு. நாட்டின் 25 மாவட்டங்களையும் தாக்கிய பேரிடர் நிலைமையினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 479 உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிப்பு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மீண்டும் மழை. யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். தாம் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் மத்திய வங்கி தனது பொறுப்பில் அல்லது மேற்பார்வையில் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், முறைகள் மோசடி இடம்பெற்ற காலத்தில் மத்திய வங்கியின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் செயல்பட்டதாகவும் வணிக வங்கிகள், பொது நிறுவனங்கள் அமைச்சர் கபீர் ஹாசிமின் மேற்பார்வையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டார். அவர் மேலும் விளக்கிய போது, அரசியல் விவாதங்களில் தொடர்ந்து மேற்கோள் காட்டப்படும் ஜனாதிபதி விசாரணை ஆணைய அறிக்கை தம்மை எந்த வகையிலும் குற்றவாளியாக நிரூபிப்பதில்லை. நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றும் அந்த ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் அவ்வாறு கூறுவதில்லை என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பலமுறை பொறுப்பேற்றுள்ளதை தாம் ஏற்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் கோப் தலைவர் சுனில் ஹந்துனத்தியின் சாட்சியத்தையும் அவர் மேற்கோள் காட்டியிருந்தார். நாட்டில் ஏற்பட்ட பெரும் அனர்த்தத்தின் போது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புதன்கிழமை முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினால் சமர்ப்பிக்கப்பட்டது என்பதை அந்த அமைப்பின் சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி சுசந்த குணவர்த்தன தெரிவித்துள்ளார். மேலும் விளக்கமளித்த அவர், வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உடனேயே தொலைத்தொடர்பு வலையமைப்பும் செயலிழந்ததால் மக்களின் தகவல் அறியும் உரிமை மறுக்கப்பட்டது என்றார். தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து கட்டணம் வசூலித்திருந்த போதிலும் அவசர நேரத்தில் சேவையை வழங்க தவறியதால் இது வாடிக்கையாளர்களின் தகவல் அறியும் உரிமை மீறலாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்த குறைபாடுகளின் காரணமாக உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக பன்னாலையில் உள்ள முதியோர் இல்லத்தில் இருந்தவர்களின் நிலைமை பற்றி அறிந்து கொள்ள முடியாததால் ஒரே இடத்தில் தங்கியிருந்த 7 முதியவர்கள் உயிரிழந்ததாகவும் கூறினார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழக்கு பதியவும் தயாராக உள்ளோம் என்று சட்டத்தரணி சுசந்த குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் 25 மாவட்டங்களையும் தாக்கிய பேரிடர் நிலைமையினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 479 உயர்ந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிவிப்பில் 350 பேர் இன்னமும் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மோசமான வானிலையால் 4,48,817 குடும்பங்களை சேர்ந்து மொத்தம் 15,86,329 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அதிகபட்ச உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அதே நேரத்தில் நுவரெலியாவில் 89 பேரும், பதுளையில் 83 பேரும், குருநாகலில் 53 பேரும், கேகாலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் தலா 29 பேரும், மாத்தளையில் 28 பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் பேரிடர் காரணமாக கண்டி மாவட்டத்தை சேர்ந்த 171 பேர், நுவரெலியாவை சேர்ந்த 73 பேர், கேகாலை மாவட்டத்தை சேர்ந்த 43 பேர், பதுளையை சேர்ந்த 28 பேர் மற்றும் குருநாகலையை சேர்ந்த 27 பேர் இதுவரை காணாமல் போயுள்ளார்கள். டிட்வா சூறாவளி இலங்கையில் ஏற்படுத்திய கடுமையான பேரழிவுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமெரிக்கா 2 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அவசர உயிர்காக்கும் மனிதாபிமான உதவியை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க வெளிவிவகாரத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, பேரிடர் காரணமாக அவசர தேவையில் உள்ள இலங்கை மக்களுக்கு உடனடி மனிதாபிமான உதவி வழங்கப்படும். அமெரிக்க அரசின் பேரிடர் நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் வான்படி போக்குவரத்து திறன்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. இலங்கை அரசும் பல்வேறு நிவாரண அமைப்புகளும் ஒருங்கிணைந்து உதவி பொருட்கள் துல்லியமாகவும் விரைவாகவும் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. டிட்வா சூறாவளிக்கு பிறகு மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வரும் இலங்கை அரசோடு தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்கு அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது. அமெரிக்கா டிட்வா சூறாவளி காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு இலங்கையில் ஏற்பட்ட சேதத்திற்கு வருத்தமும் தெரிவித்துள்ளது. இந்த உதவி பேரிடர் பாதிப்பால் அவசர நிவாரணம் தேவைப்படும் இலங்கை மக்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் எனவும் 4ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய மாகாணங்களில் மிதமான மழை ஏற்படும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், 5ஆம் தேதி வரை கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் கனமழை பெறப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே தினம் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாடு முழுவதும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பல இடங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மன்னார், அனுராதபுரம்,
புத்தளம், சலவத்த, கண்டி, நுவரெலியா, கொழும்பு, கம்பஹா, ரத்னபுரி, களுத்துறை, காலி மற்றும் பதுளை மாவட்டங்களின் பல பகுதிகளில் கனமழை ஏற்படும் சாத்தியம் அதிகம். 8ஆம் திகதி வடமத்திய, மத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் பதுளை மாவட்டத்திலும் கனமழை எதிர்பார்க்கப்படுவதோடு வடமாகாணத்தின் சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும். நாடு முழுவதும் 9ஆம் திகதி வரை மிதமான முதல் கனமழை தொடர்ச்சியாக பெய்யும் வாய்ப்பு உள்ளது. 10ஆம் திகதி அன்று நாடு முழுவதும் மிதமான மழை ஏற்படலாம். இது வடமேற்கு பறவை காலம் என்பதனால் பல இடங்களில் அடிக்கடி மிதமானது முதல் கனமழை வரை ஏற்படுவது சாதாரணமானது. அடுத்த 7 நாட்களில் கடுமையான வானிலை ஏற்படும் அபாயம் இல்லை என்பதால் மழை பெய்தாலும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் சமீபத்திய புயலால் ஏற்கனவே கனமழை பெய்துள்ளதால் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது, குளங்கள் நிரம்பியுள்ளது, மண் மிகவும் ஈரமாக உள்ளது. இதனால் நுவரெலியா, கண்டி, பதுளை, கேகாலை, ரத்னபுரி மாவட்டங்களில் சிறியளவு மழை பெய்தால் கூட நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கின்றது. எனவே இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும். மத்திய, ஊவா, சப்ரகமு மாகாணங்களில் உள்ளவர்கள் குறிப்பாக 6, 7, 8, 9ஆம் தேதிகளில் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் உணர்த்தியுள்ளார். மேலும் குறிப்பிடப்பட்ட மாவட்டங்களில் அனர்த்த நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் குழுக்களும் இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சாத்தியமான பேரழிவை முன்னிட்டு நாம் தயார் நிலையில் இருந்தால் அது நடக்கவில்லை என்றாலும் அது எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் தயாராக இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் காலத்தில் வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இணைந்து முழு ஆதரவை வழங்கியுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 2026 குறித்த குடிநிலை விவாதத்தில் உரையாற்றியவர் மேலும் கூறிய போது, வடக்கில் உள்ள பெரும்பாலான உள்ளூராட்சி சபை தலைவர்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்கள் நேரடியாக எங்களை அணுகி உதவியை கூறினர். நாங்களும் எந்தவித அரசியல் வேறுபாடும் பார்க்காமல் முழுமையான ஆதரவை வழங்கினோம். செல்வம் அடைக்கலநாதன் எம்பி எங்களுடன் நல்ல ஒத்துழைப்பு வழங்கினார். நாங்கள் யார் எதிர்க்கட்சி, யார் ஆதரவு என்று பிரித்து பார்க்கவில்லை. அவர் மேலும் குறிப்பிடுகையில், தென் மாகாணத்திலிருந்து பலர் தங்களுக்கு அறியாத பகுதிகளுக்கு சென்று உதவி செய்து வருகின்றனர். இப்படியான ஒற்றுமை சூழ்ந்த நிலைமையை உருவாக்க முடிந்துள்ளது. இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் பகுதிகளுக்கு உதவிக்காக செல்வதையும், நாளை அனுராதபுரத்திலிருந்து மன்னாருக்கு உதவிக்கு செல்வதையும் காண்கின்றோம். இந்த ஒற்றுமையை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த சவால்களை நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உள்ள குற்ற செயல்கள் மூலம் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் சொத்துக்களை மீளப் பெறுவதற்கான நடவடிக்கைகளுக்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் நிபுணத்துவ ஒத்துழைப்பை வழங்க உலக வங்கி மற்றும் ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு அலுவலகத்தின் ஸ்டார் அமைப்பு இணக்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் அரசன நாணயக்கார தலைமையில் அமைச்சில் இடம்பெற்றுள்ளது. குற்ற செயல்கள் மற்றும் ஊழல் மூலம் ஈட்டப்பட்ட வெளிநாட்டு சொத்துக்களை மீளப்பெறும் செயற்பாடுகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு உலக வங்கி மற்றும் ஸ்டார் அமைப்பு உறுதியளித்துள்ளது. இந்த அமைப்புகள் தொடர்புடைய அரசு நிறுவனங்கள் உட்பட விசாரணை குழுக்கள், போலீஸ் பிரிவுகள், சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் நிதி புலனாய்வு பிரிவு மற்றும் புதிய செயலணிக்கு தேவையான உதவிகளையும் வழங்க உள்ளன. மேலும் ஊழல் எதிர்ப்பு சட்டம், குற்ற சொத்துக்கள் மீட்பு சட்டம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டம் தயாரிக்கும் இவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்க உள்ளது. ஐநா சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாசனத்தின் கீழ் உலக வங்கி மற்றும் ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு அலுவலகம் இணைந்து ஸ்டார் செயல்முறையை உருவாக்கியுள்ளது. இது நாடுகள் ஊழல் மூலம் வெளிநாடுகளில் பதுக்கப்பட்ட சொத்துக்களை மீட்க உதவுவதை நோக்கமாக கொண்டது.